அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடன் வரவேற்கின்றோம். நமது சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இனி பார்க்க போறோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்தை பார்க்க போறோம்னா, தெய்வத்தை ஏன் சித்தி செய்ய வேண்டும். நான் என்னுடைய முந்தைய ஆடியோக்களை வலியுறுத்தி சொல்றது, எல்லாருக்கும் சொல்றது, தெய்வத்தை சித்தி செய்யுங்க. ஏதாவது ஒரு தெய்வத்தை முறையாக வசியம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்க பிரச்சனை தீரும், அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதை வலியுறுத்தி சொல்றேன். ஏன் அவ்வாறு செய்யணும் அப்படிங்கறத பத்தி விளக்கமா இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதற்கு முன் ஒரு அன்பான அறிவிப்புங்க. என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் ஆன்மீக சம்பந்தமான நிறைய நூல்களை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். மந்திரவத்தை கத்துக்க கருப்பு புத்தகம், உச்சிஷ்ட மந்திரவத்தை கத்துக்க உச்சிஷ்ட கருப்பு புத்தகம், டெய்லியும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கோம். தினமொரு மந்திரம், அது போக பணம் தங்குவதற்கான சூட்சமும் பணாட்சயம், எளிய ஜோதிட பரிகாரம் அடங்கிய நூல் சிகப்பு ஜோதிடம், மேலும் 666 மை அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நூல், மூலிகை அஞ்சன பேஸ்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகங்கள் தேவைப்படுவோர் எங்களை தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எப்படி வாங்கணுங்கிற முறையும் நான் சொல்றேன். மேலும் ஜூன் மாசம் காமாக்கியாக்கு கூட்டி போலான்னு இருக்கேன் விருப்பப்படுறவங்களை. எதுக்காகனா, அம்புப்பச்சி மேலான ஒரு அற்புதமான திருவிழா அந்த காமாக்கியா ருத்ர பீடத்துல நடக்க போகுது. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான சாதுக்கள் வருவாங்க, பல லட்சக்கணக்கான தாந்திரிகள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அற்புதமான ஒரு திருவிழா, வருடத்துக்கு ஒரு 3 நாள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா. பல சாதுக்கள் நிறைய பேர் வருவாங்க. அந்த இடத்துக்கு விருப்பப்படுறவங்களை அழைச்சிட்டு போய் நான் 3 விதமான தீட்சை, மங்கள தீட்சை, சம்சிதா தீட்சை, யோனி முத்ரா தீட்சை அப்படின்னு 3 விதமான தீட்சை வழங்க போறோம். விருப்பப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். கேளுங்க. இது வந்து ஃபிளைட் மூலமா தான் போக போறோம். விருப்பப்படுறவங்க கால் பண்ணி பேசுங்க, நான் டீட்டெயில்ஸ் தரேன். சரிங்களா? ரைட். கடவுளை ஏன் சித்தி செய்யணும்? கடவுள், தெய்வம், சாமி, இறைவன் இப்படின்னு பல பேர்களால் அழைக்கப்படக்கூடிய அந்த இறை சக்தியை, அந்த பிரபஞ்ச சக்தியை ஏன் சித்தி செய்யணும்னா, ஆன்மீகத்தின் முதல் நிலையின் ஆனந்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும், நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிறோம். ஆன்மீகத்தின் முதல் நிலையின் ஆனந்தம், இதுதான் முதல் நிலை. தெய்வத்தை சித்தி செய்வது, தெய்வத்தை நீங்கள் முறையாக வசியம் செய்வதுதான் முதல் நிலை. ஆன்மீகத்தின் முதல் நிலையின் ஆனந்தத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் அதை அனுபவிப்பதற்காகவும் நீங்கள் தெய்வத்தை சித்தி செய்ய வேண்டும். ரைட்டுங்களா? அதே மாதிரி இறைத்தன்மையின் அதிர்வுகளை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக தெய்வத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கும் இடைவெளியை குறைத்துக் கொள்வதற்காக நீங்கள் தெய்வத்தை சித்தி செய்ய வேண்டும். ஏன்னா இந்த இடைவெளி குறைஞ்சாதான் அந்த இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கும் இடைவெளியை குறைக்க வேண்டும். இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம், இறை சக்திக்கும் உங்களுக்கும் இருக்கும் வசியத்தை அதிகப்படுத்த வேண்டும். இறை சக்திக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வசியத்தை அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் கண்டிப்பாக தெய்வத்தை சித்தி செய்ய வேண்டும். அதே போல் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, இறைவன் நம்ம மேல அன்பு கொண்டு இருப்பார். அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கும், இறைவனுக்கு உங்கள் மேல் இருக்கும் அன்பை அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனுக்கு உங்கள் மேல் இருக்கும் அன்பை அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் தெய்வத்தை சித்தி செய்ய வேண்டும். அதே போல இறைத்தன்மையின் மீது, இறை சக்தியின் மீது, தெய்வத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காகவும் நீங்கள் இந்த தெய்வ சக்தியை சித்தி செய்ய வேண்டும். எந்த விதமான தெய்வ சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு குல தெய்வம், இஷ்ட தெய்வம், எந்த தெய்வம் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் பரிபூர்ணத்துவத்துடன் வாழ வேண்டும் என்று சொன்னால், எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் சொன்னால், அன்பு சொந்தங்களே, கண்டிப்பாக எல்லாரும், ஆண் பெண் அனைவரும், படிக்கிற 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே, படிக்கிற காலேஜ் படிக்கலாம், யாரா இருந்தாலும் முறையாக ஒரு உருவிடம் சென்று அந்த இறைசக்தியை முறையாக நீங்கள் சித்தி செய்து வைத்துக் கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக் கொள்ளும் விதமாக அந்த இறைசக்தி உங்களுக்கு வழிகாட்டும். பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். மனுஷனா பிறந்தா பிரச்சனை வந்தே தான் தீரும், அதை மாற்று கருத்தே கிடையாது. பிரச்சனைலாம் நம்மளால வாழ முடியாது.
சரிங்களா? அப்படி பிரச்சனைகள் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காகவும் வந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும், எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் இறைசக்தி உங்களுக்கு துணை புரியும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இறை சக்தியை, ஏதேனும் ஒரு இறைசக்தியை முறையான ஒரு குருவிடம் சென்று நீங்கள் தீட்சை பெற்று சித்தி செய்து கொள்வது அவசியம் அவசியம் அவசியம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு கவர்ந்துச்சுன்னா எல்லாருக்கும் இதை சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ பதிவில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.